ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாக் நோஸ் எவ்ரிதிங்கோட செகண்ட் எபிசோட் தான். நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலனா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணிருக்கோம். அதை டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க. எப்பயும் போல இந்த எபிசோடும் அந்த மர்டர் நடந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. லீசூன் அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இது சூசைடு இல்ல கொலை அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர், நீங்க எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க? நீங்க கொலைய கண்ணால பாத்தீங்களா? இல்ல, இது ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி டிராமா இல்ல, இது ரியாலிட்டி. சோ போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த போலீஸ் ஆபீசர் நம்ம யாங்கனை விசாரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர் யாங்கனை பார்த்து, லாஸ்டா அந்த யூடியூபருக்கும் உங்களுக்கும் தான் ப்ராப்ளம் ஆச்சு, லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்க, அதுக்கு யாங்கன், லாஸ்ட் நைட் அந்த பொண்ணை ரெஸ்டாரண்ட்ல பார்த்தோம். அந்த பொண்ணு எங்களை பத்தி தப்பா கண்டென்ட் போடவே எங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. அதை கேட்க சின்னதா எங்களுக்குள்ள ஒரு சண்டையும் வந்துருச்சு. ஆனா அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். அந்த இஷ்யூ முடிஞ்சு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்து படுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர், இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், இதுக்காக எல்லாம் கண்டிப்பா அந்த பொண்ணு சூசைட் பண்ற ஆளு கிடையாது. அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வர்றாரு. அப்போ அங்க வந்த சோவன் போலீஸ் ஆபீசர் கிட்ட, சார், நான் அந்த யூடியூபர் சூசைட் சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும். அந்த யூடியூபரோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த பொண்ணோட ஆட்டிடியூட் பேஸ் பண்ணி பார்க்கறப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்க மாட்டா. லீசன் சொன்ன மாதிரி இதையே ஒரு கொலையா இருக்கக்கூடாது, நீங்க இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு போலீஸ் ஆபீசர், அவரோட அசம்ஷன் எல்லாம் ஆதாரமா எடுத்துக்க முடியாது, எனக்கு எவிடன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இங்க கட் பண்ணி ஐஸ்கிரீம் கடையில தான் காமிக்கிறாங்க. அங்க நம்ம யோங்கனோட 3 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல இவங்க பேரெல்லாம் நான் சொல்லல. இவங்க பேரு ஈசு, அப்புறம் நடுவுல இருக்கவங்க பேரு சாங், அப்புறம் அவரோட பேரு மோ. இவங்க 3 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அதுக்கு எப்படி பே பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த குட்டி பையன் அவன் வாங்கின ஐஸ்கிரீம்க்கு ஈஸியா பே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க மறுபடியும் பே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹோட்டல்ல வேலை செய்யற மாதிரி ஒருத்தனை காமிச்சாங்களே, அவனோட காரை ரிவர்ஸ்ல எடுக்கிறான். அது நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்க வெஜிடபிள் பேஸ்கெட் மேல இடிச்சிடுது. என்னடா சத்தம்னு அவன் பின்னாடி வந்து பார்க்க, இவங்க 3 பேரையும் பார்த்து, ஐயோ இவங்களா, எங்க அப்பா மட்டும்தான் இல்ல, மத்தவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க, மாட்டுன அவ்வளவுதான் அப்படின்னு அங்கிருந்து ஓடிடுறான். ஆமாங்க, இவன் தான் நம்ம லீசனோட பையன், பேரு டாங். ஆனா கிளம்புற அவசரத்துல அவங்க வாங்கி வச்ச காய்கறி மேலேயே வண்டியை ஏத்திட்டு கிளம்பிடுறான். இத பார்த்த 3 பேரும் அவனை வண்டியை நிறுத்த சொல்லி சத்தம் போடுறாங்க. பட் அவன் நிறுத்தாம போயிடுறான். இப்பதான் அங்க இன்னொரு காஸ்ட்லியான கார் நிக்கிறத பாக்குறாங்க. அதுக்குள்ள கேமரா இருக்கு. சோ அந்த கேமரா ரெக்கார்டிங்ஸ பார்த்தா இவனை கண்டுபிடிச்சிடலான்ட்டு அந்த கார்ல இருக்கிற அந்த காரோட ஓனர் நம்பருக்கு போன் பண்றாங்க. அந்த காரோட ஓனர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம மோதான். ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் அவங்கிட்ட காசு இல்லாம கஷ்டப்படுறதா சொல்லியிருப்பான். அதனால அந்த காரை அவனோடதுன்னு காமிச்சுக்காம அப்படியே சமாளிக்கிறான். அவனோட போனும் மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்திருப்பான். அடுத்த சீன்ல யாங்கன் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில வர்றாரு. அப்போ அந்த யூடியூபர்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் இவங்கனாலதான் அவ சூசைட் பண்ணி இறந்ததா நினைச்சு அவரை பத்தி தப்பா பேசி அடிக்கிறாங்க. அப்போ அங்க வந்த லீசூன் அவரை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறாரு. 2 பேரும் அப்படியே பேசிட்டே கார்ல போயிட்டு இருக்கிறப்ப பாதி வழியிலேயே லீசூன் இறங்கி சோவனோட ஹோட்டலுக்கு போறாரு. அங்க நம்ம சோஃபியை மீட் பண்ணி அந்த மர்டர் பத்தி டீட்டெயில்ஸ் கேக்குறாரு. அதுக்கு நம்ம சோஃபி, சொல்றேன், பட் இது என்னோட ஸ்நாக்ஸ் டைம், ஸ்நாக்ஸ் வாங்கித்தா சொல்றேன் அப்படின்னு சொல்லுது. லீசனும் சோஃபிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்க, எனக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அங்க ஒரு குட்டி நாய் இருந்துச்சுல்ல, அதான் சொல்லுச்சு. அது எப்பயும் போல இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கிறப்பதான் அந்த யூடியூபர் பொண்ணும் கூடையே இன்னொருத்தனும் குடிச்சிட்டு உட்காந்து ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு ஃபுல்லா குடிச்சிட்டு மயக்கம் ஆனதும் அந்த பையன் அங்க இருந்த அவனோட எல்லா ஃபிங்கர் பிரிண்ட் ட்ரேஸையும் தொடச்சிட்டு ஒரு புகை வர பொருளை லைட்டர்ல பத்த வச்சு அந்த கார்க்குள்ள வச்சுட்டு அங்க இருந்து போயிட்டான். போறப்ப அவனோட லைட்டரையும் அங்கேயே தெரியாம மிஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். அடுத்த சீன்ல யாங்கனை தான் கட்டுறாங்க. லீசூன் யாங்கனை ஏர்போர்ட்டுக்கு போக சொல்லியிருப்பாரு. ஏன் நம்மள இங்க வர சொன்னார்னு யோசிச்சுட்டே யாங்கன் உட்காந்துருக்க, அங்க அவரோட பொண்ணு ஜாங் வரா. நீ என்னம்மா இங்க பண்றன்னு அவளை பார்த்து கேட்க, ஓ உங்களை லீசன் தான் அனுப்புனாரான்னு அவ சொல்றான். 2 பேரும் நம்ம சோவன் அம்மாவோட ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யோங்கன் அவர் பொண்ணுகிட்ட, நீ என் கூட பேசுறது இல்ல, ஆனா லீசனோட டச்ல தான் இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு.
அதுக்கு அவ, நீங்க தான் உங்க ஃபோன் நம்பரை மாத்திட்டீங்களே, அப்புறம் நான் எப்படி பேசுறது அப்படின்னு கேட்க, சரி சரி என் மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோன்னு இவர் அவரோட நம்பரை சொல்றாரு. அவளும் நோட் பண்றப்பதான் ஃபோன் வால்பேப்பர்ல அவளும் லீசூனோட பையனும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. இதை பார்த்த யாங்கன் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. கல்யாணம் வேணாம்னு சொல்லி கல்யாணம் அன்னைக்கு ஓடி போனவனோட போட்டோவை தான் நீ வால்பேப்பரா வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இங்க கட் பண்ணி நம்ம சோவனை தான் காமிக்கிறாங்க. சோவன் அழகா ரெடியாகி அந்த அழகான பையன் வேலை செய்யற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருப்பா. ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு அந்த பையனை பார்த்த மாதிரியே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. அப்போ அவுட்டோர்ல இருந்த டாங் அவளை வளைச்சு வளைச்சு மொபைல்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இதை நோட் பண்ண அந்த பையன் அவன்கிட்ட என்ன பண்றீங்கன்னு கேட்க என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். பட் கடைசியில அவன் நம்ம டாங்கோட போனை பார்க்கணும்னு கேக்குறப்ப அங்க இருந்து பயந்து ஓடிடுறான். இதெல்லாம் நம்ம சோவன் நோட் பண்றான். அந்த பையன் சோவன் கிட்ட வந்து, அந்த ஆளு உங்களுக்கு தெரியாம உங்களை போட்டோ எடுத்திருக்கான், ஸோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்த சீன்ல ஏரி ஓரமா அந்த யூடியூபருக்கு மௌன அஞ்சலி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒருத்தர் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கான். அவன் ஒரு பெரிய ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லாம அவன் தான் அந்த யூடியூபரோட பாய் ஃப்ரெண்ட். அவனுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க. இங்க கட் பண்ணி நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் பர்கர் சாப்பிடலாம்னு கடைக்கு வந்திருப்பாங்க. பட் அங்க கடைக்காரங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. எப்படிரா சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் அங்க அந்த குட்டி பையன் வரான். அவன் மாட்டு அவனுக்கு தேவையான ஸ்நாக்ஸை அந்த மெஷின்ல ஆர்டர் பண்ணி வாங்கிடுவான். இதை பார்த்து இவங்க 3 பேரும், ஏண்டா குட்டி பையா, எங்களுக்கும் இந்த மெஷின்ல கொஞ்சம் ஆர்டர் பண்ணி தரியா, எங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்றதுன்னு தெரியாது அப்படின்னு ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா அவன், இல்ல எனக்கு டியூஷனுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்களும் சரி நம்ம வீட்டுக்கு போய் சமைச்சே சாப்பிடலாம்னு அங்க இருந்து வெளியில வர்றாங்க. அப்போ அங்க அந்த குட்டி பையன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். என்னடான்னு கேட்டா அவன் ஹோம்ஒர்க் முடிக்கலையாம். டியூஷனுக்கு போனா டீச்சர் திட்டுவாங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். இவங்க 3 பேரும் அதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. அவனோட டீச்சருக்கு கால் பண்ணி அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு அவனால டியூஷனுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால அந்த குட்டி பையன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். அவங்களுக்கும் அந்த மெஷின்ல எப்படி ஆர்டர் பண்றதுன்னு சொல்லித்தரான். இவங்களும் அவன் சொன்ன மாதிரியே ஆர்டர் போட்டு பர்கரை சாப்பிட்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம லீசூனும் சோஃபியும் தான் காட்டுறாங்க. அவங்க அந்த குட்டி நாயை தேடி போயிட்டு இருக்காங்க. லீசூன் நம்ம சோஃபி கிட்ட அந்த குட்டி நாய் பார்க்க எப்படி இருக்கும்னு கேட்க, அதுக்கு நம்ம சோஃபி, வீடு தொடச்ச மாப்பை பல வருஷம் துவைக்காம வச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட லீசூன், அப்ப இதுவா பாரு அப்படின்னு சொல்ல அங்க நம்ம குட்டி நாய் நின்னுட்டு இருக்கு. சோஃபி அதுகிட்ட, இங்க நின்று என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, அங்க பாரு அந்த கொலை பண்ணவன் அங்கதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், கண்ணாடி போட்டிருக்கான்ல அவன் தான் அப்படின்னு சொல்லுது. அது நம்ம யூடியூபரோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவ இருந்த ஹோட்டல்ல தான் நம்ம சோவனும் இருக்கா. அவ சாப்பிட்டு பில் பே பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம லீசூன் உள்ள போறாரு. ஸ்ட்ரெயிட்டா அந்த யூடியூபரோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, நீ தானே அந்த பொண்ணை நேத்து நைட் கொலை பண்ண, நீயே போலீஸ் கிட்ட போய் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. பட் அவனை சுத்தி இருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவனே இன்னைக்கு மார்னிங் ஃபிளைட்ல தான் ஜார்ஜ் ஐலாண்டுக்கு வந்தான், பின்ன அவன் எப்படி நேத்து நைட் கொலை பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி லீசூன சத்தம் போடுறாங்க. அப்போ அங்க வந்த சோவன் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்றா. இங்க கட் பண்ணி கெஸ்ட் ஹவுஸ்ல காமிக்கிறாங்க. அவங்க 3 பேரும் ஜாலியா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அப்போ மோ போனுக்கு கால் வருது அவனோட பையன் கிட்ட இருந்து. அவனும் பேசி முடிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். இயேசுக்கும் சாங்குக்கும் ஒரு டவுட் இருக்கும். மூ தான் அந்த காஸ்ட்லியான காரோட ஓனரானு. அதனால அவனோட போனுக்கு ரிங் விட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. மூவும் அங்கிருந்து கிளம்பி கார் எடுக்கலாம்னு வரான். பட் இவங்க கிட்ட மாட்டிக்கிறான். ஏண்டா இவ்வளோ காஸ்ட்லியான காரை வச்சுட்டு காசு இல்லைன்னு போய் சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட பையனும் அவன் ஃபேமிலியும் என்னைய விட்டுட்டு தனியா போயிட்டாங்க. என் பையனோட பிசினஸ்க்காக என் பேர்ல இருந்த அப்பார்ட்மெண்ட்டையும் காரையும் விற்க வேண்டியதாயிருச்சு. எனக்குன்னு எதுவுமே இல்லை. அப்பதான் யாங்கன் ஜார்ஜுக்கு வர சொல்லி கூப்பிட்டாரு. நானும் என் பையனோட காரை எடுத்துட்டு வந்துட்டேன். இது அவனோட கார் தான் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் சரிப்போ, உனக்கு இவ்வளவு மோசமான ஒரு பையனா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ அந்த கார்ல இருந்த ரெக்கார்டிங்ஸை பாக்குறாங்க. பட் இன்னைக்கு காலையில எந்த ரெக்கார்டிங்குமே ரெக்கார்ட் ஆன மாதிரி இல்லை. அப்போதான் லீசூன் அந்த யூடியூபரோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு ரெக்கார்டிங்ல இருக்கிறத நோட் பண்றாரு. இங்க கட் பண்ணி ஏர்போர்ட்ல காமிக்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த யூடியூபரோட போன்ல இருந்து வீடியோ கால் வருது. இவனும் தனியா வந்து போன் காலை அட்டன் பண்றான். பார்த்தா அதுல அந்த யூடியூபர் பொண்ணுதான். இவன் அப்படியே பயந்து போனை கீழே போட்டுறான். அப்புறம் மறுபடியும் அந்த போனை எடுத்து பேசுறான். நீ இன்னும் சாகலையா, உனக்கு என்ன ஆச்சு
அப்படின்னு. அதுக்கு அந்த யூடியூபர், நல்லவ மாதிரி நடிக்காத, என்னை கொலை பண்ணவனே நீ தானே, அதுவும் நான் உனக்கு கிஃப்டா கொடுத்த லைட்டரை யூஸ் பண்ணியே அப்படின்னு சொல்றா. அவன் அதுக்கு, ஆமா நான் தான் உன்னை கொலை பண்ணேன், எனக்கு தெரியாம நீ வேற ஒருத்தரோட சுத்திட்டு இருப்ப, அதை பார்த்துட்டு என்ன கம்முன்னு இருக்க சொல்றியா, நான் தான் உன்னை கொலை பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு, இன்னைக்கு காலையில தான் நான் ஃப்ளைட்ல ஜார்ஜுக்கு வந்த மாதிரி ரெக்கார்டு இருக்கு, ஸோ உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த யூடியூபர் பொண்ணு அவ லேப்டாப்ல இருந்த வீடியோவை பிளே பண்ணி காட்டுறா. அதுல அவன் குட் ஷிப்ல கார்லாம் கொண்டு வர இடத்துல யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருந்து அந்த ஐலாண்டுக்கு வந்த கிளிப்பிங்ஸ் இருக்கும். இப்பதான் அவனுக்கு எவிடன்ஸோட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறது புரியுது. அவன் அந்த பொண்ணு கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், நான் நேர்ல வரேன் உன்னை பார்க்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரிக்கரைக்கு வரான். அவன் கிட்ட, நான் தெரியாம பண்ணிட்டேன், சாரி, என்னை மன்னிச்சுடு, உனக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லு, தரேன் அப்படின்னு சொல்றான். அப்படி பேசிட்டு இருக்கிறப்பயே அவளோட மேக்கப்பை கலைக்கிறா. பார்த்தா அது நம்ம சோவன். அதை பார்த்து அவன் அங்கிருந்து தப்பிக்கலான்னு நினைக்கிறான். பட் அவனை தப்பிக்க விடாம பின்னாடி நம்ம லீசோனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் சோஃபியும் நிக்கிறாங்க. சோவன் அவன்கிட்ட, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், இனி நீ தப்பிக்க முடியாது, கொலை பண்ணதை நீயே ஒத்துக்கிட்ட வீடியோ கால் கிளிப்பிங்ஸும் அப்புறம் இங்க நடந்ததெல்லாம் அந்த கார்ல இருக்கிற கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணி இருக்கும், ஸோ அந்த எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றா. அங்க அந்த போலீஸ் ஆபீசர் 2 பேரும் வராங்க. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, அந்த பாய் ஃப்ரெண்ட் அவன் தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணதை ஒத்துக்கிறான். அதை கேட்ட போலீஸ் ஆபீசர், எனக்கு அப்பவே உன் மேலதான் ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. பட் இதை கேட்ட சோவனும் லீசனும் அவரை ரொம்பவே நக்கலா பாக்குறாங்க. போலீஸ் அங்கிருந்து கிளம்புனதுமே இவங்க எல்லாருமே, பரவாயில்லையே, நம்ம கூட ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்ண உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இப்பதான் இவங்க எப்படி அந்த கிரிமினலை பிளான் பண்ணி பிடிச்சாங்க அப்படிங்கிற பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அவன் அன்னைக்கு நைட் கார்லாம் வர குட்ஸ் கப்பல் மூலமா தான் ஜார்ஜுக்கு வந்தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டே இவங்க அதை சோவன் கிட்ட சொல்லி அவளுக்கு அந்த யூடியூபர் மாதிரி மேக்கப்லாம் போட்டு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி பிளான் பண்ணி அவன் வாயாலேயே உண்மையை ஒத்துக்க வச்சிருப்பாங்க. இப்ப சோவன் லீசனை பார்த்து, உங்களுக்கு எப்படி அவன் தான் கொலை பண்ணான் அப்படிங்கறது முன்னாடியே தெரியும் அப்படின்னு கேட்க, லீசன் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்க, அவர் எங்க கண்டுபிடிச்சாரு, நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு குதிச்சு நம்ம சோஃபி குலைச்சு காமிக்கவே அங்க இருக்க யாருக்குமே அது புரியல. அங்க கட் பண்ணி அப்படியே பேக்கரியில தான் காட்டுறாங்க. இப்பெல்லாம் அவங்களுக்கான ஃபுட்டை அவங்களே மிஷின்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போ அங்க அந்த குட்டி பையனை கூட்டிட்டு அவங்க அம்மா வர்றாங்க. அந்த குட்டி பையன் கிட்ட, இவங்க தான் உன்னை டியூஷனுக்கு போக வேணான்னு சொன்னாங்களான்னு கேட்க, அந்த பையனும் ஆமான்னு சொல்றான். அவங்க அம்மா இவங்க 3 பேரையும் பார்த்து, நீங்களாம் பெரிய மனுஷங்களாயா, சின்ன பையனை போய் டியூஷனுக்கு எல்லாம் போக வேணான்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே மோசமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறப்ப அவன் ஒரு பேப்பரை அந்த டேபிள்ல போட்டு போறான். அதுல, சாரி, நான் என்னையை காப்பாத்த உங்களை மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு எழுதியிருப்பான். இவங்களும் சரி போகட்டும்னு ஜாலியா அவங்களோட பர்கரை சாப்பிட்றாங்க. இதோட எபிசோட் 2 முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை பாய்.